ஆமாம், இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்தின கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஒவ்வொரு வாரங்களிலே நாம் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் ஏவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் எதற்காய் அழைக்கப்பட்டோம், என்ன நோக்கத்தோடு கூட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். நாம் அப்படியே தயாராகி இன்னும் எழுந்து பிரகாசிக்கும்படியாய் அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம அனுதினமும் அதற்காய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே நம்ம 2 வாரத்துக்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்படி நான் என்னது, கண்டிப்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும். யாராக இருந்தாலும், யார் நமக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து இயேசுவை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். யார் சொன்னா? சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்களா? சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, நன்றி. ஓகே, சூப்பர். அதான் சொல்ல, நம்ம வந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா அது தைரியமா இயேசுவை பற்றி அறிவிக்கிறதுக்கு, இயேசுவை சொல்லுவதற்கு நாம முற்பட வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்ம கூட இருந்து காரியங்களை செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். இதுக்கு நம்ம யாரையும் தேட வேண்டிய தேவையில்லை. நீ ஜெபம் பண்ணாலே போதும், எங்க போனோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம ஜெபம் பண்ணாலே போதும். கர்த்தர் கண்டிப்பா ஆட்களை நம்ம நேரம் நடத்துகிற தெய்வம். எந்த ஆட்களுக்கு தேவை இருக்குதோ, யாரை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் வைத்திருக்கிறாரோ அந்த பிள்ளைகளோடு கூட நம்ம கூட என்ன கனெக்ட் பண்ணி விடுவார். நம்ம வந்து பேசும்படியாக சந்தர்ப்ப சூழலை உருவாக்கி கொடுப்பார். அப்பத்தான் நம்ம வந்து அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவர்களுக்கு நம்ம இயேசுவை பற்றி அறிவிக்க முடியும். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிக்கலாம். 15:7. பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அல்லேலூயா. அங்க பார்க்கிற பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் எதற்கு இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்காராம்? இந்த தேசத்தை சுதந்திரமாக்கி கொள்ளும்படிக்கு, இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு, இந்த தேசத்தை நாம் அவர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த தேசத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சும்மா சாதாரணமா கொண்டு வந்து வைக்கல. நாம் நினைச்சுக்கிட்டோம் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால, கஷ்டத்தின் நிமித்தம், நெருக்கத்தின் நிமித்தம் எங்கேயோ நான் போயிட்டு இருந்தோம், எங்கேயோ பண்ணிட்டு இருந்தோம், எப்படியோ வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுதான் நாமெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். நம்மை அழைத்து கொண்டு வந்து வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதற்காய் கொண்டு வந்திருக்கிறார்னா, அந்த தேசத்துல சுதந்திரத்தை கொடுக்கும்படி, அந்த தேசத்தை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்படியாக, நம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாகத்தான் எங்க இருந்து ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து கர்த்தர் பெயர் சொல்லி உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சும்மா சொல்றதுக்கு நல்லா இருக்கு, பிரசங்கத்துக்கு நல்லா இருக்குது, அதெல்லாம் உண்மைதான். ஆமா, ஆனா உண்மையாகவே நம்புற மாதிரி இருக்குதான்னு கேட்டா உண்மையாகவே கர்த்தர் அதை அழைத்து வந்திருக்கிறார். நம்ம என்ன நிறைய காரணத்தோடு வந்திருக்கலாம். யாருமே சொந்த வாசிகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? இங்கேயே பிறந்து, இங்கேயே வளர்ந்து, இங்கேயே இருக்கிறீங்களா? நீங்க இங்கேயே இருக்கிறவங்க வேற யாராச்சும் இருக்கீங்களா? இங்கேயே இருக்கிறவங்க, இங்கேயே பிறந்து, இங்கேயே வளர்ந்து அநேக ஜனங்கள் இங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல இருந்து நம்ம இங்கேயே பிறந்திருந்தாலும் அங்கேயே வச்சிருக்க மாட்டாரு, மாத்தி கொண்டு வச்சிருப்பாரு. பாத்தீங்களா? ஒரே இடத்துல வச்சிருக்க மாட்டாரு, மாத்தி கொண்டு வச்சிருப்பாரு. அப்போ எதற்காய் மாற்றி வச்சிருக்காருன்னா, ஏன் அங்கேயே வச்சிருக்கான? கர்த்தர் ஏதாவது ஒரு நோக்கம் இல்லாம யாரை கொண்டே வர மாட்டார். அது சொல்றாரு. பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அப்ப எதற்காய் அழைத்து வந்தார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஊர்ல ஆட்கள் இல்லையா அப்படின்னா, ஆட்கள் இருக்கிறாங்க. அவரை அறிந்த ஆட்கள் இல்லை, அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஆட்கள் இல்லை, அவர் சொன்னபடி செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. அதனால தான் சொல்லக்கூடிய, செய்யக்கூடிய, நீங்க செய்திகளாம் கேட்டா செய்வீங்கிற நம்பிக்கையில தான் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் செய்ய ஆரம்பிக்கல, இனிமேல் என்ன பாருங்க, கண்டிப்பா என் பிள்ளை நான் சொல்றதை கண்டிப்பா செய்யும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட உங்களை உருவாக்கி இந்த தேசத்தையும் கத்த கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ண ஆண்டவரே? எதற்காக என்னை கொண்டு வந்தீங்க? நான் இந்த தேசத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்களே, என்ன நோக்கம்? இங்க யாரையும் தெரியாதே, சொந்தங்கள் இல்லையே, இங்க யாரும் தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே,
நான் தான் புதுசா வந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொன்னதை மாத்திரம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் அந்த வார்த்தையை விசுவாசிக்க நீங்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் எதற்காய் கொண்டு வந்து சேர்த்தினாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேசத்துல யாருமே யார்ட்டையும் பேச மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஆபிரகாம் அழைக்கும் போது கர்த்தர் அப்படித்தான் சொன்னார். ஏன்னா இதுவரை கொஞ்ச நாள் அவன் அங்கதான் இருந்தான், கொஞ்ச நாள் அங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தான். கர்த்தர் அவனை அங்க ஆசீர்வதிக்க தொடங்கல. ஏன் அவனை ஆசீர்வதிக்க தொடங்கல, ஏன் அந்த தேசத்தை கொடுக்கல அப்படின்னா, முதலாவது நாம் என்ன செய்யணுமா, 13வது அதிகாரத்துல வாசிக்கலாமே. 13வது அதிகாரத்துல 14 வாசிக்கலாம். 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். ஆமா, இங்க பாருங்க, சுதந்திரத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் என்ன சொல்றன்னா, அங்க சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பாரு. இப்ப கண்ணை மூடிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் அப்பா கொடுத்து விட்டுட்டாரு அப்படின்னு. கண்ணை திறந்து பாருங்க, கிழக்க மேற்க வடக்க தெற்க எல்லா பகுதிகளிலும் நீங்க நோக்கி பாருங்க. அந்த தேசத்தை நான் சுதந்திரமாய் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்களை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லைகளை நம்முடைய ராஜ்யத்தை நிறைவேற்றும்படியாய், கர்த்தருடைய ராஜ்யத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபையை நமக்கு கொடுக்க வேணா, முதல்ல நீங்க வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. முதலாவது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேசத்தை சுதந்திரிக்கப்பட வேண்டும்னா முதலாவது நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் என்ன பண்ணணும், நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒரு பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆமாங்க, பாருங்க என்ன நினைக்கிறேன்னா, நம்முடைய சந்ததியை இந்த பூமியில உருவாக்க விரும்புகிறார். நம்முடைய சந்ததி என்ன? விசுவாச சந்ததி. அல்லேலூயா. நம்முடைய சந்ததி என்ன? கர்த்தரை நாமத்தை துதிக்கிற ஜனம் தான் நம்முடைய சந்ததி. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கக்கூடிய சந்ததியை உருவாக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை இந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இந்த தேசத்துல நாம் சந்ததிகளை பெற்றெடுக்க வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, முதலாவது வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை உருவாக்கினதுக்கு, கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு நோக்கம் என்று சொன்னா, நாம் அந்த சந்ததிகளை உருவாக்க பெற்றெடுக்க வடக்கையும் மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் நம்ம என்னென்ன கண்களை நோக்கி பார்க்க வேண்டும். நோக்கி பார்த்து அடுத்த வசனம் வாசிக்கலாம். நீ எழுந்து நீ தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் சுதந்திரவாளியா மாற்றுறதுக்கு முதலாவது கண்களை நோக்கி பார்க்க வேண்டும். இரண்டாவது என்ன பண்ணணுமா? ஆமா, நடக்கணும். கொஞ்சம் எல்லாம் என்ன பண்ணணும்? வீட்டிலேயே உட்கார்ந்து இருந்தா எப்படி சுதந்திரமா மாத்துறது? நம்ம சாப்பிடவும் போட்டு கொடுக்கவும் அப்படி தூங்கவும் பண்ணிட்டே இருந்தா என்ன வேலை நடக்காது. நீ முதல்ல வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் பாரு. இரண்டாவது நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் தரணும்னா சிலதை நம்ம பண்ணித்தான் ஆகணும். அல்லேலூயா. நம்ம எதற்காய் கொண்டு வந்திருக்காருனா, எதற்காக அந்த தேசத்திலிருந்து வேறுபட்டு இந்த தேசம் கொண்டு வச்சிருக்காருன்னா, முதலாவது நம்ம மேல கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, நம்மை குறித்து ஒரு பாரம் இருக்கு, நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. நம்ம உண்டு, வேலை உண்டு, எல்லாருக்கும் வேலை உண்டு, யாருக்கும் வேலை இல்லை, யாரும் சும்மா இருக்கிறது இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு வீட்டுல போய் இருந்து பாருங்க, நீங்க வேலை செய்து பாருங்க, உங்க வீட்டு வேலை முடியுதா மட்டும் சொல்லுங்க, நான் என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். நீங்க பார்க்க இன்னைக்கு என்னதான் செய்து வச்சாலும் சாயங்காலம் வந்து அது சரியில்லைன்னு சொல்ல போறாங்க, இது சரியில்லைன்னு சொல்ல போறாங்க. சாப்பாடா இருந்தாலும் சரி, எடுத்து வச்சுக்கிற பொருளா இருக்காலும் சரி, நீ அங்க வச்ச இங்க வச்ச ஏன் வச்ச அப்படின்னு கேட்டுதான் இருப்பாங்க. நீங்க வீட்டுல மாத்திரம் வேலையை மாத்திரம் செய்து முடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வேலைகள் இருக்கும். ஆனா அதோடு கூட நம் அழைத்த நோக்கத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். கொண்டு வச்சுட்டாருங்கிறது அல்ல, நம்மை கர்த்தர் எதற்காக அழைத்து கொண்டு வந்தா,
எங்கேயோ வாழ்ந்த, எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வாழ்ந்து கொண்டு நம்ம கர்த்தர் இந்த தேசத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஒரு திட்டம் இருக்கிறது, கர்த்தருடைய தீர்மானம் ஒன்று இருக்கிறது. அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாம் நினைக்கிறோம் இந்த ஆபிரகாமின் பிரசங்கத்தை நிறைய கேட்டிருப்போம், நிறைய கேட்டிருக்கலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை பிரயாசப்படுத்தாம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. கண்டிப்பா இந்த தேசத்தை சுதந்திரிக்க கொள்ள வேண்டும் என்றுனா, முதலாவது கண்களை ஏறெடுத்து பார்த்து, நம்ம ஆவியில தரிசன கண்களை பார்த்து, ஆண்டவரே இந்த பகுதியில் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த பகுதிக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும், அந்த பகுதிக்காக துதிக்க ஆரம்பிக்கணும், அந்த பகுதியை சுதந்திரிக்கும்படியாய் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும், அந்த பகுதியில காணப்படுகிற அந்தகாரத்தின் கிரிகளை கட்டும்படியாய் ஜெபிக்கணும், திறப்பில் நின்று நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கணும். ரெண்டாவது கண்களை ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்கணும். ரெண்டாவது கால்களினாலே நடந்து நம்ம எங்க கிழக்கையும் மேற்கே திரிந்து உனக்கு அதை தருவேன். அப்ப திரியணும். ஆண்டவர் சமூகத்தில் எங்கேயாவது சில பகுதிகளிலே சென்று இயேசுவை அறிவித்து அந்த பகுதிகளிலே சுற்றி திரிவோம் என்று சொன்னா, அந்த பகுதியிலே சென்று ஜெபித்து வரும். நீங்க ஒண்ணுமே சொல்லண்டாம், நீங்க அந்த பகுதிக்கு போய் சுத்தி ஜெபம் பண்ணிட்டு வந்தாலே போதும், சில காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கண்டிப்பாகவே அந்த தேசத்தின் வல்லமைகள் கட்டப்படுறதுக்கு உங்கள் கால்கள் மிதிக்கப்படும். அதான் ஆபிரகாம் எங்கெல்லாம் கால் வச்சானோ அதையெல்லாம் கர்த்தர் சுந்தரமாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பகுதியெல்லாம் அவனுக்கு சொந்தமாய் மாற்றினார். அப்ப மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே நடக்கிறது நம்முடைய வேலை. அப்ப என் கண்களை ஏறெடுத்து பார்த்து, ஆண்டவரே இந்த பகுதியெல்லாம் எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். ரெண்டாவது அந்த இடத்துல கால் வைத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ரெண்டு காரியத்தை நம்ம செய்தா கர்த்தர் கண்டிப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, கண்டிப்பா நாம செய்து அதை முடித்து விடுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அல்லேலூயா. கால் மிதிக்கிற தேசத்தை நம்ம எங்க போனாலும் அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர், நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட கால் எங்க வைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல கர்த்தர் சில மாற்றங்களை கொடுக்க, அந்தகாரத்தின் கிரிகளை கட்டுப்படுத்த வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. நீ போகாம அந்த வேலை நடக்காதுடா, நீ போகாம அந்த வேலை நடக்காது அப்படிங்கிறதுனால தான் நீ போங்கிறாரு. நம்ம போனா போதும், கர்த்தர் அந்த தேசத்தை சுதந்திரத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் உண்மையாகவே ஏன் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் செய்ய முடியறதில்லை அப்படின்னா, நாம எடுக்கிற அந்த விசுவாச முயற்சிகள், நம்ம எடுக்கிற தடுமாற்றங்கள். ஐயோ நம்ம நினைக்கிறோம் என்னாச்சும் குடும்பத்துக்கு வந்துருச்சுன்னு என்ன ஆகிறது, நான் போய் சுவிசேஷம் அறிக்கை போய் என் குடும்பத்துக்கு என்னத்து வந்துருச்சுன்னு என்ன ஆகுது. நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாத, பயமுறுத்துறதுல பூச்சாண்டி கணிக்கிற வேலை பிசாசுடைய வேலை, ஒண்ணு வராது. கர்த்தர் அதான் சொல்றேனே, முதலாவது கண்களை ஏறெடுத்து பார்த்து ஜெபித்து விட்டு நீங்க போனீங்கன்னா கர்த்தர் எல்லா பகுதியிலையும் கர்த்தர் கொண்டு போய் கொண்டே இருப்பார். எல்லைகளா இப்போ ஆபிரகாம கர்த்தர் கொடுத்தாரு, அங்க இருக்கிற எல்லா எமோரியர் வந்து என்ன பண்ணாங்க, எல்லா பிரச்சனை பண்ணாங்க, எல்லா பிரச்சனையும் முறியடிக்கக்கூடிய கிருபையும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதுக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்த தேவன் நம்ம கூட இருந்தார்னா எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவது லேசான காரியம். ஆமென். அதனால நாம கொண்டு வந்ததுக்கு நோக்கம் உண்டு, நம்ம அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, முதலாவது கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். இரண்டாவது அதை சுதந்திரிக்கும்படியாய் அதனுடைய கால்களை அந்த இடத்துல நம்ம எங்கெல்லாம் நம்ம சுதந்திரிக்க வைக்கிறோமோ, இது ஆபிரகாம் தான் சொன்னாரு, இது விசுவாசத்தினால் யார் செய்தாலும் அதை செய்யறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராய். 18 வாசிக்கலாமே. அடுத்தது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று. ஆமா, இதுக்குத்தான் கர்த்தர் நம்ம அழைத்தது. ஏன்னா இவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் தன் கூட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கர்த்தருடைய கட்டளையை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லித்தான் கர்த்தரை கல்தேய பட்டணத்தில் ஆபிரகாமை கல்தேய பட்டணத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்து கானானிலே வைக்கிறார். அல்லேலூயா. இந்த பகுதியில் ஏதாச்சும் நம்ம செய்வோங்கிற நம்பிக்கையில தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து இங்க வைத்திருக்கிறார். நீங்க செய்வீங்க, கண்டிப்பா உங்களால முடியும். என் பிள்ளை எனக்கு செவி கொடுக்கும், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு கூட தான் கர்த்தர் இந்த தேசத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஏன்னா முதலாவது அவன் கடைபிடிப்பான், இரண்டாவது அந்த வசனத்தை வாசிக்கிறான், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும்
தன் வீட்டாருக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். கட்டளை இடுவான் என்பதை, ஆமா, இடுவான் என்பதை அவன் போய் இறங்க செய்துட்டானா, அவன் உண்மையாகவே அந்த தேசத்தை கீழ்ப்பிடித்து அவன் என்னுடைய தேசமாய் மாற்றுவான், எனக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றுவார்கள், என்னை சேவிக்கிற ஜனங்களை உருவாக்குவான் என்கிற நம்பிக்கையோடு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு 1000 காரணம் சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போறதுக்கு வழி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒன்று, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வத, நம்மை ஆயத்தமாய் இருந்த நம்பிக்கை மாத்திரம் விட்டு விடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியத்தை நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். எதற்காய்னா, இது மாத்திரம் இல்ல, நாம் நெருங்கி பழக பழக நம் வாழ்க்கை என்ன ஆகும்னா, 18 வாசிங்க, 18 வாசிங்க. இல்ல அதிலே தான் 18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேன். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. எதை பத்தி சொல்றாருன்னா, அடுத்த வசனம் வாசிக்கலாம். 20. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் அதன் பாவம் மிகவும் கொடியதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அதன்படி செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்ற. அது மாத்திரம் இல்ல, ஏன் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஏன்னா அந்த பட்டணத்துக்கு பக்கத்துல குடியிருக்கிறான் அவன். அப்ப ஏன் ஆபிரகாம் மேல அவன் நம்பிக்கையோட வந்து ஏன் சொல்றாருன்னா, அவனுடைய பட்டணத்துல எந்த மாற்றம் இல்ல, ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய பட்டணத்துகளிலே சில மாற்றங்கள் இருக்கிறது. சோதோம் கொமோராவில சில மாற்றங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறதை அவர் கண்டு, அவர் கூக்குரல், அங்க பாருங்க, அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் எல்லாமே அறிய முடியும் அவரால. பெருமூச்சு, இஸ்ரவேல் ஜனங்களை விட்ட பெருமூச்ச கர்த்தர் கண்டார். இங்க கூக்குரல கர்த்தர் கேட்டார். அப்ப கூக்குரலுக்கும் பெருமூச்சுக்கும் என்ன வித்தியாசம்? இது பெருமூச்சுனா கொடுமையினால, அதாவது கஷ்டத்தினால வரக்கூடியதா பெருமூச்சு. தாங்க முடியல, என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு. இது கூக்குரல்னா இது குஷினால, என்னது, இது பாவத்தின் மிகுதியினால வரக்கூடிய கூக்குரல். இதை பார்க்கிறாரு கர்த்தர். அப்படி ஊன் ஆடி பாடி அங்க அப்படியே அவங்க என்ஜாய் பண்ணி பாவத்தின் தண்ணி அடிச்ச சத்தம் போடுவாங்க தெரியுமா, ஊழியிடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுடைய என்ஜாய் பண்ணோட அந்த பாவத்தின் பெருக்கத்தினால வரக்கூடிய கூக்குரல் இது வந்து என்ன கூக்குரல்? இது தன்னுடைய தேவனை விட்டு பின்மாறி தன்னுடைய இஷ்டத்தின்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்கள் தன்னுடைய அதாவது என்னது, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய அந்த பாவத்தின் பெருக்கத்தை காண்பிக்கிறதுக்காய் அழைக்கப்பட்ட ஒரு செயல் தான் கூக்குரல். இப்ப ரொம்ப சந்தோஷமா என்ன விசிலடிப்பாங்க தெரியுமா, விசில் அடிச்சு கைதட்டி டான்ஸ் ஆடி என்ன பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாவும் இருக்குதான் பார்த்தா இல்ல. இது எங்க நடக்கும்னா, ஒரு போன வாரத்தை கூட இங்க பக்கத்துல நடந்துட்டு இருந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரே ஆட்டம், ஒரே இது. அங்க போகும்போது சொன்னாங்க, இதெல்லாம் வேற லெவல் இருக்கிறாங்க, கொஞ்சம் கண்டுக்காதீங்க அப்படின்னாங்க. ஒரே ஆட்டம், பாட்டு வச்சு கொளுத்தி ஒரே ஆட்டமா இருந்தது. அப்ப அங்க வழியா போனவங்க சொன்னாங்க, நாங்க நின்று என்னடா ரொம்ப சவுண்டா வருதுன்னு பார்த்தோம். அங்க ஆணு பெண்ணு வித்தியாசமே இல்லை, எல்லாம் சேர்ந்து ஆடிட்டு இருக்குதுங்க, பக்கத்துல தான், வேற எங்கேயும் இல்லை. அப்ப உடனே அங்க ஒரு விசேஷமா உடனே லெவல் கெட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப இது இதுதான் கூக்குரல். இந்த கூக்குரல் என்னது, ஒரே காய் கூயின் கத்திட்டு அங்க யாரு என்ன பண்றன்னு தெரியாது. பார்ட்டி கிளப்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும், ஒரே கூட்டும் கும்பாலம் மாத்த சொல்லுவாங்க. அதைத்தான் கூக்குரல்னு சொல்றாங்க. என்னது, ஒரே, அதாவது அங்க போனீங்கன்னா தன்னுடைய பரிசுத்தத்துக்கு அல்ல, இது வேதனையும் அல்ல, தன் பாவத்தின் பெருக்கத்தினால வரக்கூடிய கூக்குரல். அப்படித்தான் பண்றாங்களா இல்லையா பார்க்கறதுக்கு அந்த தேவன் அந்த தூதர்களை அனுப்பினாராம். தேவன் இறங்கி வந்தாராம், அதை பார்க்க இருக்கிறாங்களா இல்லையான்னு. அப்ப ஏன் இதை போய் கர்த்தர் ஆபிரகாம்னு சொல்லணும்? ஏன் கர்த்தர் ஆபிரகாம் சொல்லணும்? நேரா போய் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கத்தானே. என் பிள்ளைக்கு மறைக்க மாட்டேன். ஏன்னா அவன் போய் ஏன் ஆண்டவர் எனக்கு சொல்லாம பண்ணிட்டீங்களே, எனக்கு தெரியாம பண்ணிட்டீங்களே சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, சங்கடப்பட்டுக்கூடாது. ஏன்னா என் பிள்ளவன், நான் சொல்றது எல்லாமே அவன் செய்வாங்கிற நம்பிக்கையோடு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். பொக்குன்னு போயிட்டான் வச்சுக்கலாம், சரி இப்படி நடந்துச்சு அதிர்ச்சி ஆயிட்டானா, அப்ப என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்யறத மறைக்கவே மாட்டேன் எப்படி சொல்லி அங்கே ஆபிரகாமுக்கு அது சொல்றாரு. நான் அப்படி என்ன பண்ண போறேன்,
நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்தது எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோட நீதிமானையும் அழிப்பீரோ பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. அங்க பாருங்க, அங்க நமக்கு அந்த சமூகங்களுக்கு தெரியும். அவனுடைய நோக்கம் எல்லாம் பாவிகள் மரணப்பட்டு போறது பிரச்சனை இல்லை, நீதிமான்கள் மரணப்பட்டு கூடாது ஆண்டவரே. அந்த தேசத்துல ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா அப்படி கேட்கிறான். ஒன்னே சொல்லி 40, 35 ஒரு 10 நீதிமான்கள் இருந்தாலும் வர அவர் சொன்னார். ஒவ்வொரு டைமும் அந்த நீதிமான்கள் இருந்தா நீங்க பட்டணத்தை அழிப்பீங்களா அங்க ஒரு 10 நீதிமான்களாவது இருக்க மாட்டாங்களா? அந்த பட்டணம் காக்கப்படாதா? அந்த பட்டணம் அழியாம முடியாம இருக்குமா என்கிற ஏக்கத்தோடு கூட அவன் அங்கே தேவனிடத்தில் முறையிடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நீதிமானதான் அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்னா அவன் தேவனுடைய சிந்தித்து கொண்டே இருந்தான். ஏன்னா பட்டணம் அழிக்கப்படக்கூடாது, பட்டணம் காக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறான். அந்த ஆண்டவர்கிட்ட போய் பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே ஒரு 50 பேர் இருந்தா அந்த பட்டணத்தை அழிச்சிடுவீங்களா? ஒரு 45 பேர் 40 பேர் இருந்தா அந்த பட்டணத்தை அழிச்சிடுவீங்களா? ஒரு 30 பேர் இருந்தா அழிச்சிடுவீங்களா அப்படின்னு அந்த பட்டணத்தின் மேலே கரிசனையோடு அவன் கேட்கிறான். அதுதாங்க, அதுக்குத்தான் கர்த்தர் கொண்டு வந்து ஆபிரகாம் வச்சிருக்காரு. பட்டணம் அழிக்கப்படாதபடிக்கு, பட்டணம் காக்கப்படும்படி கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன்கிட்ட எல்லா காரியத்தையும் ஏன் சொன்னார்னா, அவன் பட்டணம் அழிகிறதை பொறுத்து கொள்ளாதவன் அவன். அல்லேலூயா. என் பட்டணம் நல்லா இருக்குது, என் வீடு நல்லா இருக்குதுங்கிறதுக்காக அல்ல, என் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், என் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே இன்னும் ஆண்டவரே அந்த பட்டணங்களும் அழிக்கப்படக்கூடாது என்பதை அவன் மிகவும் பாரத்தோடு மிகவும் வருத்தத்தோடு அவன் அதை என்ன பண்றான், கேட்கிற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே 50 பேர் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? 40 பேர் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? 30 பேர் இருந்தா அழிப்பீங்களான்னு சொல்லி அந்த அழிக்கப்படாததுக்கு ஏதாவது கர்த்தர் இறங்குவாரா? அழிக்கப்படாததுக்கு ஏதாச்சும் வழி உண்டா என்று அங்கே பார்த்து அவன் அங்கே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அப்போ எதுக்கு கர்த்தர் கொண்டு வச்சிருக்காருன்னா, அவன் மாத்திரம் அந்த தேசம் மாத்திரம் அழிக்கப்படுறதுக்கு அல்ல, அவன் சுற்றி இருக்கக்கூடிய பட்டணங்கள் அழிக்கப்படாதபடிக்கு, தன் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி போட்டு அவன் சும்மா இருக்கிறதுக்காக அல்ல. என் உறவினர்கள், என் லோத் என்ன பண்றான், அங்கதான் இருக்கிறான், என் சொந்தங்கள் அங்க இருக்குது, என் சொந்தக்காரன் அங்க இருக்கிறான், ஒருவேளை அவன் அந்த குடும்பத்துல கொஞ்சம் பேர் நீதிமான்களை காணப்பட்டா அந்த பட்டணம் காக்கப்படுமே என்று சொல்லி அக்கறையோடு கூட அவன் அங்கே கேட்கிறத பார்க்கிறோம். நமக்கு அந்த அக்கறை இருக்கா? ஆபிரகாம் போல எங்க மாமா அங்க இருக்காரு, என் மச்சான் இருக்கிறாரு, என் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அங்க நான் வேலை செய்யக்கூடிய கூட வேலை செய்ய இருக்கிறாங்க, ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழிப்பாம திறப்பில் இருக்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களா? கர்த்தர் சமூகத்துல கர்த்தர் எதுக்கு கொண்டு வச்சிருக்காருன்னா, நான் போனா என்னை பத்தி மற்றவர்களுக்கு சொல்லி அங்கே சில நீதிமான்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, ஒரு 50 பேரு அவன் போய் கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் என்ன பண்ணியிருந்தான், சுற்றி திரிந்து அந்த ஜனங்கள் எல்லாம் தன் தேவனுக்கு அதாங்க கொஞ்சம் ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தினால அந்த தேசம் காக்கப்பட்டது, அவன் குடும்பம் காக்கப்பட்டது. ஆனா அவன் பரிந்து ஜெபிக்கிற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் சொந்தக்காரர் அங்க இருக்கிறாங்களே அந்த பட்டணத்தை அழிக்காதீங்கப்பா, அந்த பட்டணத்துக்கு நீங்க இறக்கம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த சம்பவத்தை நம்ம தொடர்ந்து வாசிச்சா தெரியும். அவன் அப்படி ஆண்டவரை கேட்டே இருக்கிறான். அவன் சொல்லிட்டே இருக்காரு, 10 நீதிமான் இருந்தாங்க கூட என்ன பண்ண மாட்டேன், அந்த பட்டணத்தை அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அடுத்த வருஷம் 19:27 வாசிங்களேன். 19:27. விடிய காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய், நான் கர்த்தருக்கு முன்பாக எங்க போய் விண்ணப்பம் பண்ணினானோ அந்த இடத்துக்கு போய் சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசையையும், சோதோம் கொமோரா பட்டணத்தின் திசையையும், சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. அந்த புகை பூமியின் அந்த பூமியின் புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை
லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். யார் நிமித்தம்? ஆபிரகாமின் நிமித்தம். அவன் அந்த கேட்டது நிமித்தம் அந்த தேசத்தை அழிக்க, அதேனா 10 நீதிமான்கள் குறைவாய் இருந்ததுனால அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனா அந்த சூழ்நிலையோடு கூட ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பித்து போகும்படி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. யார் நிமித்தங்க? அந்த தேசத்துல அந்த இடத்துல போய் ஆபிரகாம் மாத்திரம் அங்க ஜெபம் பண்ணாம இருந்திருந்தா, கேட்காம இருந்திருந்தா எல்லாத்தையும் சேர்த்து அழிக்க வேண்டியதுதான். ஆனா அங்கே ஆபிரகாமின் நிமித்தம், அவன் ஜெபித்தது நிமித்தம், அந்த தேசத்துக்காய் முறையிட்டது நிமித்தம், மன்றாடியது நிமித்தம் அந்த லோத்துவை குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அப்ப எதற்காய் லோத்துவை அங்க பாதுகாக்க வேண்டிய நிபந்தனைனா, அங்க ஆபிரகாமின் நிமித்தம் லோத்து பாதுகாக்கப்படுகிறான். அவன் செய்கைகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்திருக்குமா என்று சொன்னா கொஞ்சம் பயம் இருக்குது, கொஞ்சம் பயம் இல்லாம இருக்குது. அவன் சுத்தமாய் தேவனுக்கு பயந்து நடுக்கிறவன் அல்ல, தேவனை வழிபடுகிறவன் அல்ல. அது 2ஆம் கட்டம், அதாவது ஆண்டரும் வேணும் உலகம் வேணும். ஆண்டு வேணும், அற்ப விசுவாசி, கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இல்லாம இருக்குது. ஆனா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. அதுக்கு தாங்க கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்தார். ஆபிரகாம் இருந்தானா அந்த பட்டணம் காக்கப்படும். அவன் இருந்தானா அதை சுற்றி இருக்கக்கூடிய பட்டணங்களும் காக்கப்படும்படியாக, அங்கே சில நீதிமான்களை உருவாக்கும்படியாக, கர்த்தர் சமூகத்திலே மன்றாடும்படியாகத்தான் ஆபிரகாமை கர்த்தர் கல்தேய பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து சொந்த தேசத்திலே கொண்டு வைத்திருக்கிறார். கானான் தேசத்தை கொண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அப்படி பண்றோமா? யாரை கேட்டா எனக்கு என்ன, எனக்கு உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? இல்ல நாமும் ஆபிரகாமை போல சில நபர்களுக்காக நீதிமான்களை உருவாக்க அல்லது நீதிமான்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் மன்றாடுகிறோமா? இதனாலே நாம் சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவரே, என்னை எதற்காக ஆண்டவரை கொண்டு வந்திருக்கீங்க? இந்த பகுதியில முதலாவது கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். 2வது அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து நடந்து ஜெபிக்க வேண்டும். 3வது நம்ம போக அடுத்த நபர்களுக்காக சில பார்க்கப்படும்படியாய் மன்றாட வேண்டும், சிலர் காக்கப்படும்படியாய் மன்றாட வேண்டும். இந்த 3 காரியங்கள் நம்ம செய்தா தான் நாம் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும், அநேக நீதிமான்களை தப்பித்துக் கொள்ள வைக்க முடியும். தேவன் அங்க சொல்ல, அந்த தேவன் அந்த சமபூமியும் பட்டணங்களையும் அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. நம்ம ஜெபிச்சா சிலரை கர்த்தர் தப்பித்து போகும்படியான வழிகளை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. அதுக்குத்தான் கர்த்தர் நம்ம கொண்டு வைத்திருக்கிறார். நாம ஜெபிக்கணும், ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்கணும். நாம ஜெபிக்கும் போதுதான் கர்த்தரை நினைத்து பார்ப்பார். ஏன்? அதான் ஆண்டவரே சுதந்திரமாய் கொடுங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அந்த தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பார். இந்த நபர்கள் ரட்சிங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் வழிகளை உருவாக்குவார். நாம ஒரு ஆளு மேல கரிசனையே இல்லை, ஜெபிக்கவே இல்லைன்னா எப்படி கர்த்தர் செய்ய முடியும்? அதனால தான் அவர் ஸ்தானாதிபதிகளை கர்த்தர் கொண்டு வைக்கிறார். அவருடைய விருப்பத்தை அறிந்த ஜனங்களை கொண்டு வந்து உருவாக்கி வைக்கிறார். அந்த ஜனங்கள், அதனால தான் ஆபிரகாம் சொல்றார், தேசத்துக்கு நான் போறேன். உடனே அவன் விண்ணப்பம் பண்றான், ஆண்டவரே அங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கப்பா, அழிச்சிடாதீங்கப்பா. விண்ணப்பம் பண்றான். இந்த விண்ணப்பம் யார்கிட்ட இருக்குதுன்னா தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆத்தும பாரம் இருக்கும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்கிற, நான் ஜெபிக்காம என் தேசத்துல மாற்றம் வராது, நான் சுவிசேஷம் அறிவிக்காம அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது, நாம் போய் கர்த்தரை அறிவிக்காவிடில் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாமல் எப்படி மனம் திரும்புவார்கள், எப்படி மனம் திரும்பாமல் எப்படி தேவனை ஆராதிப்பார்கள்? அப்ப அறிவிப்பதற்கு கேள்விப்படுவதற்கு என்ன வேணும்? ஆமா, அவர் சமூகத்துல போய் அமர்ந்திருக்கணும். ஆண்டவரே என் தேசத்துல சில மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்லி நாம சொல்லத்தான் அங்கே மாற்றங்களை கர்த்தர் கட்டளையிடுவான். அவன் நிமித்தம், நம் நிமித்தம், அந்த குடும்பத்தை நினைச்சு அந்த நிமித்தம் நாம் சில பேரை சொல்லி ஜெபம் பண்ணிருப்போம்ல, சில வீட்டை சந்திச்சிருப்போம்ல, அந்த குடும்பம் எல்லாம் ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. கண்டிப்பா நாம இந்த நாளிலே சிலருக்காய் ஜெபிக்க போறோம், இந்த பகுதிக்காய் ஜெபிக்க போறோம். நாம ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியுமே தவிர, நாம ஜெபிச்சா விசுவாசத்தோடு காத்திருக்கணும். என் தேவன், ஐயோ புலகிதே எல்லாம் போயிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாம் செத்து போயிருப்பாங்களா அப்படின்னு பார்க்கிறான். அந்த சமபூமி முழுவதும், அந்த பட்டணங்கள் சோதோம் குமாரா சமபூமி முழுவதும் புகைக்கான சூளையின் புகை போல பெருசாய் எழும்பி என்ன ஆயிடுச்சு? வாய்ப்பே இல்லை, எல்லாம் போயிட்டாங்கடா,
யாருமே இல்லையா அப்படிங்கிற மன வருத்தத்தோடு பார்க்கும்போது செய்தி வருது, லோத்துவும் அந்த பிள்ளைகளும் என்ன பண்ணாங்க, காப்பாற்றப்பட்டார்கள். அப்பதான் நிம்மதி வந்து கர்த்தர் பரவாயில்ல. அது யாரு நிமித்தம்னா ஆபிரகாமின் நிமித்தம் அவனையும் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. நம்ம கொண்டு வச்சிருக்க ஒரு நோக்கம் உண்டு. சில பேருக்காய் நாம் ஜெபிப்போம், சில பேருக்காய் நாம் ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடுவோம், சில பேருக்காய் திறப்பில் நிற்போம். அப்ப கர்த்தர் மனதிருக்குவார் அந்த பகுதியை அழிக்காதபடிக்கு. இது ஒரே சமயம் நிறைய பேர் மனம் திரும்பி இருந்தா என்ன இருக்குன்னா அந்த பட்டணம் அழிக்கப்பட்டிருக்காது. உண்மையாகவே அந்த பட்டணத்துல பெரிய மாற்றங்களை கொடுக்க ஒரு வல்ல வேற இருக்கு. நம்ம அதெல்லாம் போக வேண்டாம். நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, நாம ஜெபிச்சா கர்த்தர் சில மாற்றங்களை இந்த பகுதியிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம தெரிந்த நபர்களா இருக்கலாம். பேர் சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உண்மையாகவே அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சில வழிவாசலை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்னா அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ தன்னை அர்ப்பணித்தவன். தான் அதாவது உண்மையாகவே கிருபை என்று சொன்னா அழிவிலிருந்து அவனும் தண்ணியோடு அழிஞ்சு போயிருக்கணும், லோத்தும் அந்த அக்னியிலே வெந்து போயிருக்கணும். ஆனா அவனை பாதுகாப்பதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். அந்த அழிவிலிருந்து ஜீவன் போகாதபடிக்கு தப்புவித்தார். அவன் அந்த பாவத்தின் வழியில பிள்ளைகளோடு கூட சாகாதபடிக்கு அவனை வேறுபடுத்தினார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிருபை என்று சொன்னா ஜீவன் தப்பித்துக் கொள்ள ஓடக்கூடிய கிருபை. வேற எது கிடைக்கிறதோ இல்லையோ அநேகருக்கு கர்த்தர் கிருபை கொடுத்து நாம் பாதுகாக்க, நோவாவை போல லோத்துவை போல பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னா அவர் கண்களை கிருபை கிடைக்க வேண்டும். அதற்கு நாம் முறையிட வேண்டும். நோவா நாம் நீதிமான உத்தம தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். அதனால தான் கர்த்தர் அவனுக்கு கிருபை கர்த்தர் கொடுத்தார். நாமையும் கர்த்தர் எதுக்கு அழைத்திருக்கார், அவரோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய பிள்ளைகளாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் எதுக்கு வச்சிருக்காருன்னா, அவருக்கோடு சஞ்சரிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுப்பார். சிலரை அழிவிலிருந்து ரட்சிக்கக்கூடிய கிருபை, சிலரை சுகப்படுத்தக்கூடிய கிருபை, சிலரை நோய்களை சுகப்படுத்தக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்து என்ன பண்ணுவார்னா, நீங்க போய் சொல்லக்கூடிய வசனத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் பண்ணாங்க. நீங்க போய் ஒரு காரியத்துக்காக சொல்லி அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த வசனத்தை அவர்கள் அனுப்பி அவர் சுகப்படுத்தி அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுவார். அதுக்கு தாங்க கிருபை, அதுக்கு தாங்க வரோம், அதுக்கு தாங்க வல்லமை. ஏன் சபைக்குள்ள அந்த 5 வகையான ஊழியர்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு? ஏன் அந்த சபைக்குள்ள மேய்ப்பன் இல்லாத மற்ற 4 அந்த காரியங்களும் அந்த வரங்களும் வல்லமைகள் எல்லாம் ஏன் ஆண்டவர் வச்சிருக்காரு தெரியுமா? சபைக்கு அப்ப ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஆயுதங்கள் தேவை. இந்த ஆயுதத்தோடு போனா மட்டும்தான் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியும். அவர்கள் எதிர்பார்க்கிற சுகமளிக்கிற வல்லமை, சிலரை விடுதலை அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை, சிலரை என்னது அக்கினிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டிய சில வரங்களும் வல்லமைகளும் சபைக்குள்ள ஏன் வச்சிருக்காரு? சபை அதை சேர்ந்து செய்ய வேண்டும். சபை அதை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த 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 ஆயுதங்கள் என்ன கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது நம்ம போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த பகுதிக்கு என்ன தேவையோ அதை அந்த இடத்துல செய்யும். அதுக்கு தான் கர்த்தர் வரங்களை கொடுத்திருக்காரு. சும்மா வீட்டுல வச்சுட்டு அந்த வரம் பெற்ற வேண்டும் சொல்லி வீட்டுல உட்கார்ந்ததுக்காக அல்ல. நாம இயேசுவை அறிவிக்கும் போது அதையெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்காகத்தான் வரங்களும் கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாங்கி வாங்கி மூட்டை மூட்டையை வச்சுட்டு வீட்டிலேயே உட்காந்துட்டா என்ன ஆகும்? சும்மா அது வேஸ்ட் தான். அது மழுங்கி போயிடும். வெட்ட 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 தான் கூர்மையாகும். எந்த ஆயுதமும் உபயோகப்படுத்தத்தான் அது கூர்மையாக்குவார் கர்த்தர், வல்லமையாக்குவார், அதை ஷார்ப் பண்ணுவார். அதை அப்ப நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட காரியத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கும். அதனால தான் சபைக்கு உள்ள அந்த 5 வகையான இதை வச்சிருக்காரு. ஏன்னா அங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது, என்னது சொப்பனங்களை பார்க்கறது, தரிசனங்களை கர்த்தர் கொடுப்பாரு. ஏன் கொடுக்குறாருன்னா அநேக ரட்சிப்புகள் நடத்தி அநேகரை நல்வழிப்படுத்தக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை செய்யத்தான் கர்த்தர் நம்ம நெருங்கி நடக்கத்தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தையும் வல்லமையும் வரங்களையும் நம்மை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இந்த நாளிலே உலகத்தை மேற்கொள்வதே பெரிய காரியமா இருக்கு, பெரும்பாடா இருக்குது. ஏன்னா அவர்கள் மனுஷனுடைய வழிகளை தெரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமான வழிகளை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா உலகத்தை எதிர்த்து வாழ்வது மிக சுலபமான காரியம். உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் போடாம தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது லேசான காரியம். ஆனா இன்னைக்கு நாம உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து கொண்டுதான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவும் தான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதையும் ஒரு பெரிய சுமையா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாம கர்த்தரோடு கூட நடக்காம உலகத்தை கொஞ்சம் சைட்ல வச்சுக்கிட்டு தேவனை ஒரு முக்காவாசி வச்சுக்கிட்டு பரவாயில்ல ஆண்டவர் எங்க கூட தான் இருக்கான்னு சொல்லி நடந்து கொண்டிருக்கு. இல்ல
முழு மனதோடு நம்பி ஓட, முழு மனதோடு நம்ம நம்பி காலை வச்சா தான் அது கிரியை செய்யுமே தவிர இல்லட்டுனா கஷ்டமா தான் இருக்கும். இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போறோம். ஆபிரகாம் ஜெபிச்சது போல, லோத்துவுக்காய் குடும்பத்துக்காய் ஜெபிச்சது போல இந்த கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம்.